வணக்கம் நண்பர்களே. இப்போது நாளைக்கு இந்த செந்தில் பாலாஜிக்கு தீர்ப்புனா ரிசைன் பண்ணலைன்னா பெயில் கேன்சல் பண்ணி சிறை தான். சிறையில் இருக்கும்போது தான் வெளியில் வந்தப்புறம் உடனே பதவியை கொடுத்தாரு. சிக்கலே செந்தில் பாலாஜினால தான் திமுக. இன்னும் பல மந்திரிகள் இருக்கட்டும், முதல் காரணம். அப்படி இருக்கும்போது இப்போ ரிசைன் பண்ணியிருப்பேன். ஏன்னா இன்றைக்கி ரகுபதி தான் ஏதோ பாஸ் பண்ணார் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவர் இல்லாமல் போனால் அடுத்தாப்பில் அதை கொஸ்டின் ரைஸ் பண்ண கூட்டத்தொடரில் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே செந்தில் பாலாஜி ஒரு விக்கெட் ஆகிப்போச்சு. இன்னொன்று வாயால் பேசி ஏற்கனவே அது குற்றஞ்சாட்டப்பட்டு பெயிலில் மந்திரியான பொன்முடி வித் ஒய்ஃப் அந்த மண் கடத்தல் அந்த 2011 கேஸு. அதுக்கு இப்போ இந்துக்கள் எகேன்ஸ்ட் அண்ணி இப்போது ஸ்டாலின் மனைவி சொன்னதாகவும் சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. இந்த மாதிரி பொதுச்செயலை மட்டும் எடுத்து அவர் என்னங்கிற எனக்கு தான் அது தண்டனை கொடுத்துட்டீங்க, இன்னுமா எனக்கு மந்திரி இல்லாமல் பண்ணணுமா அப்படி இப்படி அவர் ஒரு புலம்பல் பேசும்போது பேசிடுறது. இவங்களுக்கு பயம் இந்துக்கள் ஓட்டு போயிடணும். அப்போது பொன்முடிக்கு நான் குடும்பத்தோடையே நான் அரசியல் ஓட்டு போகிறேங்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் டாக்ஸ் போகுது. ஸோ பொன்முடி விக்கெட்டு. அடுத்தது துரைமுருகன் கேஸ் கையில் எடுத்துருக்குது. இப்படி வரிசையாக வரும் ஒன்று ஒன்றா. இதில் கைது பெருசாக போகுமானால் இவங்களுக்கு அனுதாபலம் வந்துடக்கூடாது. இந்துக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். அதனால் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கட்டத்தில் நிறுத்திட்டு அது முக்கியமாக ஒரு 4-5 பேர் ரொம்ப பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னா நடக்கும். ஒரு ஆட்சி மாறுறப்பறம் சேர்த்து பண்ணலாம், அது வேறு விஷயம் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இங்கே 2 பேர் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தானை ஏற்கனவே ஒன்றும் இல்லை கண்ட்ரியில். அவன் ஏற்கனவே பல தடவை தோற்று போயிருக்கான், பயந்து நஞ்சு இருக்கான். பல கண்ட்ரிகள் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அங்கே கொண்டு போய் கப்பல் நிறுத்தியாச்சு வித் அந்த அந்த டிஃபென்ஸ் ஃப்ளைட்டுகளோடு இருக்கிற மாதிரி. ஸோ இந்த சூழ்நிலையில் திருமாவளவன் அமித்ஷா இறங்கணும் பதவியிலேருந்து அப்படிங்கிறப்படியே இங்கே எத்தனை 4 வருஷம் நடந்திருக்கு ஆட்சியில் ஓட்டிட்டு சந்தா கூட்டணி வேங்கவையெல்லாம் கேட்கவே இல்லை. ஏறு கூடி கள்ளச்சாராய மரணம் 10 லட்சம் என்ன நடந்திருக்கு அதை பற்றி கூட பத்திரிக்கை கேட்கும்போது அது வேறு இது வேறு எது வேறு கூட்டணிலேருந்தால் ஒரு நியாயமா கேட்கணும்ல. நீ 1.5 சீட்டுக்கு ஓட்டிட்டு சந்தா கூட்டணி இருந்துட்டு இங்கேலாம் கண்டுக்காமல் அவங்க யாரும் எதிர்பார்த்து வர்றதில்லை. அப்படி பார்த்தா காங்கிரஸ் இருக்கும்போது தான் பாம்பேலாம் வெடிச்சுது அந்த தீவிரவாதிகளோடது இங்கே. ஆமாம், இப்போ சட்டசபை வந்தப்புறம் தான் பிரச்சனை வருது. 19லேருந்து இது வரைக்கும் சத்தமே காணும். அப்போ ஒரு தடவை கொடுத்தோம். ஸோ இனி எக்காரணம் வரக்கூடாதுன்ற அளவுக்கு எல்லா நாடும் சேர போகிறாங்க. அவன் நாடே பலுச்சிஸ்தான் கூட தனியாக பிரிஞ்சாலும் பெரிய அந்தளவுக்கு